வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். 148 காவலர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு புதுவையில் 5 மையங்களில் நடைபெற்றதா? காரில் வைக்கப்பட்டிருந்த மொய்ப்பணத்தை திருடிய வாலிபர் கைது. வங்கியில் டெபாசிட் செய்த பணத்தை பறிமுதல் செய்த போலீசார். மத்திய நிதியமைச்சருக்கு கமலஹாசன் சரியான பதிலடி கொடுத்துள்ளார். தொல் திருமாவளவன் பேட்டி. சாலை பாதுகாப்பு வாக்கத்தான் போட்டி, மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பு. 148 காவலர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு புதுவையில் 5 மையங்களில் நடைபெற்றதா? இந்த தேர்வினை 1775 பேர் எழுதினர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள காவலர் பணியிடங்களுக்கான நேரடி தேர்விற்கு விண்ணப்ப கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை இணைய வழி மூலமாக பெறப்பட்டு அதில் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு உடல் தகுதி தேர்வு வெற்றிகரமாக நடந்து முடிந்ததா? மேலும் உடல் தகுதி தேர்வில் தகுதி பெற்றவர்கள் எழுத்துத் தேர்விற்கு வரவழைக்கப்பட்டனர். அதன்படி எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற்றதா? முதல் தாள் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், இரண்டாம் தாள் மதியம் 2:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. 148 காவலர் காலி பணியிடங்களுக்கு 1775 பேர் தேர்வு எழுதினர். தேர்வு மையத்தில் நுழைவு வாயில் சரியாக காலை 9:30 மணிக்கு மூடப்பட்டது. அதன் பிறகு வந்த தேர்வர்களுக்கு தேர்வு மையத்தில் நுழைய அனுமதி வழங்கப்படவில்லை. ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், வருமான வரி, பான் கார்டு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்து வர அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். தேர்வர்கள் முழுமையான சோதனை வரையப்பட்டு கைவிரல் ரேகையும் பதிவு செய்யப்பட்டு கைகளில் வெரிஃபை சீல் வைக்கப்பட்டது. தேர்வு எழுத வருபவர்களுக்கு கருப்பு வண்ண பால் பாயிண்ட் பேனா, நுழைவு சீட்டு மற்றும் அசல் அடையாள அட்டை மட்டுமே தேர்வு மையத்திற்குள் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். தேர்வர்கள் கைப்பைகள், செல்போன்கள், ப்ளூடூத் சாதனங்கள், கால்குலேட்டர், பென்டிரைவ் போன்ற இதர எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு வர தடை விதிக்கப்பட்டிருந்தது. புதுவையில் 5 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது. காரில் வைக்கப்பட்டிருந்த மொய்ப்பணத்தை திருடிய வாலிபர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து பணம், நகை பறிமுதல் செய்யப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை முத்தமிழ் வீதியை சேர்ந்தவர் மோகன் மகேந்திரா பெங்களூருவில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். கடந்த 5ஆம் தேதி மாலை கடலூர் ரோட்டில் உள்ள தனியார் மஹாலில் அவரது தங்கையின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்துள்ளது. இதில் வந்த மொய்ப்பணம் மற்றும் நகைகளை காரின் டிக்கியில் வைத்துவிட்டு மற்ற வேலைகளை பார்க்க அவர் மீண்டும் மண்டபத்திற்குள் சென்று விட்டார். மீண்டும் வந்து பார்த்தபோது காரின் பின்பக்க கைப்பிடி உடைந்து காரின் டிக்கி திறக்கப்பட்டிருந்தது. அதில் வைக்கப்பட்டிருந்த பையை காணவில்லை. இது குறித்து அவர் உருளையன்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். போலீசார் அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது அதில் சரியாக குற்றவாளியின் உருவம் பதிவாகவில்லை. இதனையடுத்து போலீசார் வரவேற்பு நிகழ்ச்சியில் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்தவர்களிடம் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பார்வையிட்டனர். அப்போது அதில் சந்தேகப்படுபடியாக ஒரு நபர் மேடையில் நிற்பதும் சொந்தக்காரர் போல நடந்து கொள்வதும் பதிவாகியிருந்தது. வரவேற்பு நடத்தியவர்களிடம் அந்த நபர் குறித்து கேட்டபோது அவர்களுக்கும் அந்த நபர் யார் என்று தெரியவில்லை. அவர்கள் புகைப்படம் எடுக்க வந்த புகைப்படக்காரருடன் வந்திருக்கலாம் என்று நினைத்ததாக தெரிவித்துள்ளனர். போலீசார் புகைப்படம் எடுக்க வந்தவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தியவர்களின் சொந்தக்காரர்கள் என்று தாங்கள் நினைத்ததாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அந்த நபரின் புகைப்படத்தை தமிழக காவல்துறையினருக்கு அனுப்பி விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் இதுபோன்று பல வழக்குகளில் தொடர்புடையவர் என்று தெரிய வந்தது. அவர் காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் ஸ்ரீரங்ககிருஷ்ண நகரை சேர்ந்த மூர்த்தியின் மகன் தில்லி கணேஷ் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரது செல்போன் மூலம் போலீசார் அவர் இருந்த இடத்தின் சிக்னலை அறிந்து திண்டிவனத்தில் அவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 1 லட்சம் மற்றும் 1 கிராம் தங்க நாணயத்தை பறிமுதல் செய்தனர். இதில் 99,000 ரூபாயை அவர் தனது வங்கியில் டெபாசிட் செய்திருந்தார். அந்த பணத்தை போலீசார் மீட்டுள்ளனர். மத்திய நிதியமைச்சருக்கு கமலஹாசன் சரியான பதிலடி கொடுத்தார் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள குழந்தை முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதா? சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா முன்னிலையில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது அவர் அகில இந்திய அளவில் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள சட்டங்களுக்கு எதிராக இடதுசாரிகள் சார்பில் நடைபெறும் பொது வேலை நிறுத்தம் மற்றும் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த திட்டத்தையும் அறிவிக்காததை கண்டித்து பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறும் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்பதாக தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் சதிவேலைக்கு இந்திய பிரதமர் மோடி பலியாகி விட்டதாகவும் இந்திய நாட்டு மக்களின் நலன்களை விட கார்ப்பரேட்டுகளின் நலன்களே இந்த ஆட்சியாளர்களுக்கு முதன்மையாக உள்ளது என்றார். வர்த்தக ஒப்பந்தத்தை இந்திய மக்கள் அனைவரும் எதிர்ப்பதாகவும்
எனவே மோடி இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், இது திரும்ப திரும்ப யுகமான கேள்வி என்றும் இதற்கு தான் பலமுறை பதிலளித்து விட்டதாக தெரிவித்தார். தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சமூகத்தின் மீதும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது என்றும் பாமக ஏற்கனவே எடுத்துள்ள சோசியல் இன்ஜினியரிங் என்ற நிலைப்பாட்டால் தான் தாங்கள் 2021ஆம் ஆண்டிற்கு பிறகு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டியிருந்தது என்றார். அந்த முடிவைத்தான் திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியது குறித்து கேட்டதற்கு, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பில் கமலஹாசன் சரியான பதிலடி கொடுத்திருப்பதாகவும் அது போதும் என்று தான் நம்புவதாக தெரிவித்தார். கமலஹாசன் கொடுத்த பதிலடியை தாங்க முடியாமல் பாஜகவினர் கதறுவதாகவும் வாய்க்கு வந்ததை சொல்லி பிதற்றிக் கொண்டிருப்பதாகவும் கமலஹாசன் உரைக்கு கோனார் உரை தேடிக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அவ்வளவுதான் பாஜகவினருடைய தமிழ் ஞானம் என்றும் உரை நடையை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு கோனார் உரையை தேடும் அளவிற்கு தமிழை பற்றி புரிதலுடன் அவர்கள் இருப்பதாக தெரிவித்தார். சாலை பாதுகாப்பு வாக்கத்தான் போட்டி மருத்துவ மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது. கிழக்கு போக்குவரத்து ஆய்வாளர் நாகராஜன் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து பேசினார். தொடர்ந்து வடக்கு கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்தும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி வாக்கத்தான் போட்டியை துவக்கி வைத்தார். காந்தி சிலை அருகே துவங்கிய வாக்கத்தான் போட்டி 3 கிலோமீட்டர் தூரம் ஒயிட் டவுன் முழுவதும் சுற்றி மீண்டும் காந்தி சிலை அருகே முடிவடைந்தது. இப்போட்டியில் பள்ளி, கல்லூரி மற்றும் ஜிப்மர் மருத்துவ மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். ஆரோவில் பகுதியில் நடைபெற்ற மராத்தான் போட்டியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மக்கள் ஒற்றுமை, உடல் வலிமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 2வது வாரத்தில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் மாரத்தான் ஓட்டம் பந்தயம் நடத்தப்படுகிறது. 16வது ஆண்டு மராத்தான் ஓட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இன்று காலை 4 மணிக்கு போட்டி தொடங்கியது. இப்போட்டியில் ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், சிறியவர்கள் என்று 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஓட்டப்பந்தயத்தை பாதுகாப்பாக நடத்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி ரூபன்குமார் மற்றும் ஆரோவில் ஆய்வாளர் திருமால் மற்றும் காவலர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மராத்தானில் பங்கேற்ற நபர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்க வெளிநாட்டு இசைக்கலைஞர்கள் ஆங்காங்கே இசைத்து உற்சாகம் அளித்தனர். கடலோர காவல்படை சார்பில் வீராம்பட்டினம் கடற்கரையில் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரை, வீராம்பட்டினம் கடற்கரை உள்ளிட்ட கடற்கரைகளில் பொழுதை போக்குவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். வீராம்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வீராம்பட்டினம் கடற்கரையில் காலை மற்றும் மாலை நேரங்களில் கடற்கரைக்கு வந்து செல்கின்றனர். அப்படி வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திவிட்டு அதனை அங்கேயே போட்டுவிட்டு செல்கின்றனர். மேலும் அவர்கள் சாப்பிடும் தின்பண்டங்கள் மற்றும் அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் போது கடற்கரையில் கரைக்கும் மாலை, பூக்கள் போன்றவற்றால் வீராம்பட்டினம் கடற்கரை அதன் அழகை இழந்து வருகிறதா. இந்நிலையில் அதனை தூய்மைப்படுத்தும் நோக்கில் வீராம்பட்டினம் அரசு ஊழியர்கள், கிராம மேம்பாட்டு நல சங்க பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் கடலோர காவல் படையினர் ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் இன்று வீராம்பட்டினம் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். கடற்கரையை தூய்மைப்படுத்திய பின்னர் ஆய்வாளர் தியாகராஜன் அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் கடற்கரை பகுதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகிக்க கூடாது என்றும் அவற்றை உபயோகிப்பதால் கடற்கரையில் ஏற்படும் மாசு மற்றும் அதன் பாதிப்பு குறித்தும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா பள்ளியில் நடைபெற்ற மொழித்திறன் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா பள்ளியில் லிங்கோ ஸ்டார் என்ற மொழித்திறன் மற்றும் தன்முனைப்பு மேம்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்களின் மொழி அறிவு, பேச்சாற்றல், சிந்தனை திறன் மற்றும் மேடை தன்னம்பிக்கையை வளர்க்கும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பள்ளி தலைவர் குருராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளி அறக்கட்டளை செயலாளர் வைகை மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜெயலீனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக அலெக்சிஸ் தேவராஜ் சென்மார்க் கலந்து கொண்டார். அவர் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் உரையாற்றினார். பெற்றோர்களுக்கான வழிகாட்டல் குறித்து அவர் உரையாற்றி குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்கு, வீட்டிலிருந்தே மொழித்திறனை வளர்க்கும் வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பெற்றோர் மற்றும் பள்ளி இணைந்து மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்பது குறித்த விழிப்புணர்வை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியது.
மாணவர்கள் பல்வேறு மொழி சார்ந்த போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். லிங்கோ ஸ்டார் நிகழ்ச்சி மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் கல்வி மற்றும் மதிப்புணர்வுகளை வளர்க்கும் வகையிலும் அமைந்ததாக கூறப்பட்டது. நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தில் ஜேசிஎம் நிறுவனர் திறந்து வைத்தார். புதுவை நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். நெல்லித்தோப்பு பெரியார் நகர் மன்ற தலைவர் ஜான் பீட்டர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி, ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் இணை பொருளாளர் அயூப் கான் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மின்சார விபத்தில் உயிரிழந்த வாலிபரின் குடும்பத்தினருக்கு எல்ஜேகே கட்சி நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிதி உதவி வழங்கினார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்ற இளைஞர் பிளம்பர் தொழிலில் ஈடுபட்டு வந்தார். கடந்த வாரம் வேலை செய்து கொண்டிருந்த இடத்தில் எதிர்பாரா விதமாக மின்சாரம் தாக்கியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விவரத்தை அறிந்த லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சஞ்சயின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். துயரத்தில் உள்ள பெற்றோருக்கு தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்ததுடன் குடும்பத்தில் அவசர தேவைக்காக நிதி உதவியும் வழங்கினார். ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொருளாளர் அயூப் கான் ஆகியோர் உடனிருந்தனர். மழையால் பாதிக்கப்பட்டவரின் வீட்டை சீரமைக்க எல்ஜேகே கட்சி நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிதி உதவி வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சூரியகாந்தி நகர் பகுதியில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையில் சில்வேஸ்தரு என்பவரது வீடு சேதமடைந்தது. அந்த வீட்டை சீரமைக்க நிதி வழங்க கோரி லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சில்வேஸ்தரு நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தார். உடனடியாக சில்வேஸ்தருவிற்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கி உதவினார் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். அப்போது பொதுச் செயலாளர் துரைசாமி மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி யூனியன் கிரிக்கெட் சங்கம் சார்பில் T20 கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி யூனியன் கிரிக்கெட் சங்கம் சார்பில் 16வது T20 கிரிக்கெட் லீக் கம் நாக் அவுட் போட்டிகள் புதுச்சேரி கோரிமேடு டோல்கேட் அருகில் உள்ள மொரட்டாண்டி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ளூர் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடும் இந்த டோர்னமெண்டில் புதுச்சேரியில் சிறந்த கிரிக்கெட் அணிகளான புதுச்சேரி காவல்துறை கிரிக்கெட் அணி, வழக்கறிஞர்கள் அணி, ஜிக்மர் கிரிக்கெட் அணி மற்றும் புதுச்சேரியில் தலைசிறந்த கிரிக்கெட் அணிகள் விளையாடுகின்றன. இந்த போட்டியில் முதல் பரிசாக 20,000 ரூபாய், இரண்டாவது பரிசாக 10,000 ரூபாய், மூன்றாவது பரிசாக 7,000 ரூபாய், நான்காவது பரிசாக 5,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்த கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் உப்பளம் ராயல் சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணியும் லாஸ்பேட்டை ஆல்வின் கிரிக்கெட் அணியும் மோதியது. போட்டியை டாக்டர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். டாஸ் வென்ற ஆல்வின் கிரிக்கெட் அணி முதலில் களமிறங்கியது. அந்த அணி 20 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 152 ரன்களை எடுத்தது. அந்த அணியின் செந்தில்குமரன் 31 ரன்கள், ஸ்டீபன் 33 ரன்களும் எடுத்திருந்தார்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் அந்தோனி 3 விக்கெட்டுகளும், அஜய் மற்றும் ராஜேந்திரன் தலா 2 விக்கெட்டுகளும் எடுத்தனர். பின்பு களமிறங்கிய ராயல் சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணி 12 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன்களை எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. பிற்பகல் நடந்த இரண்டாவது போட்டியில் தவளக்குப்பம் சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணியும் சேலிமேடு கிரிக்கெட் அணியும் மோதியது. முதலில் களமிறங்கிய தவளக்குப்பம் சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய சேலிமேடு அணி 15 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 117 ரன்களில் தோல்வியடைந்தது. நிகழ்ச்சியில் டோர்னமெண்ட் கமிட்டி சேர்மன் சந்திரசேகர், நிர்வாகிகள் ராம், முத்து, விக்கி, அஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ரஷ்ய அறிவியல் கலாச்சார மையத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி, ரஷ்யன் அறிவியல் மற்றும் கலாச்சார மையம், இந்தோ ரஷ்யன் கவுன்சில் கலாச்சாரம், கல்வி மற்றும் வர்த்தகம் மற்றும் ரஷ்யன் பெடரல் ஏஜென்சி ஆகிய 3 நிறுவனங்களுடன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம் பொதுவான செயல்பாடுகள், திட்டங்கள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான பொதுவான ஒத்துழைப்பு கொள்கைகளை நிறுவுவதற்காக அமைக்கப்பட்டது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கினார். பொருளாளர் ராஜராஜன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி தலைமையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ரஷ்யன் இல்ல இயக்குனர் அலெக்சாண்டர், இந்தோ ரஷ்யன் கவுன்சில் கலாச்சாரம், கல்வி மற்றும் வர்த்தக முனைவர்
அசோக்குமார் இந்த கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஜெயக்குமார், அகடமிக் டீன்கள் அன்புமலர், அறிவழகர் மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன், வேலைவாய்ப்புத்துறை டீன் கைலாசம் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அரியலூர் அடைக்கல மாதா திருத்தலத்தை புதுப்பிக்க எல்ஜேகே கட்சி தலைவரிடம் கோரிக்கை கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் ஏலாக்குறிச்சியில் அடைக்கல மாதா திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தை புதுப்பிக்கும் மற்றும் புனரமைப்பு பணிக்காக நன்கொடை வழங்க கோரி பங்குத்தந்தை தங்கசாமி லட்ச ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து கோரிக்கை கடிதம் வழங்கினார். அப்போது உப்பளம் தொகுதி லட்ச ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் லட்சுமணன், அலெக்சாண்டர் ஆகியோர் உடனிருந்தனர். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிகளை வலுப்படுத்தும் எதிர்கால செயல் திட்டங்களை வகுக்கவும் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் குயவர்பாளையம் லெனின் வீதி கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமை தாங்கிய கூட்டத்தில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளைத்தோட்டம், தேவர்பாளையம், சக்தி நகர், நெல்லிமா நகர், அண்ணா நகர், பெரியார் நகர் ஆகிய 6 வார்டுகளில் இருந்தும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகள் மற்றும் செயல் திட்டங்களை அவர்கள் முன்வைத்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், தான் 10 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் மேற்கொண்ட மக்கள் நல பணிகளை நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் கடந்த 10 ஆண்டுகளில் உணர்ந்துள்ளதாகவும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவது 100% உறுதி என்றார். கூட்டத்தில் RVR வெங்கடேசன், சதாசிவம், சங்கர் உடையார், லாரி முருகன், பெரியார் நகர் சேகர், சக்திவேல், தம்பா, பிரபு, புகழ்பாரி, ரமேஷ் ஆசாரி, சித்தா கணேசன், நெல்லித்தோப்பு கோபால், இளவரசு, வரதராஜ், கேசி நகர் முருகன், ஐயனார், விஷ்ணு, குள்ளவேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,355 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,14,840 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,820 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 148 காவலர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு புதுவையில் 5 மையங்களில் நடைபெற்றது. காரில் வைக்கப்பட்டிருந்த மொய் பணத்தை திருடிய வாலிபர் கைது. வங்கியில் டெபாசிட் செய்த பணத்தை பறிமுதல் செய்த போலீசார். மத்திய நிதியமைச்சருக்கு கமலஹாசன் சரியான பதிலடி கொடுத்துள்ளார். தொல் திருமாவளவன் பேட்டி. சாலை பாதுகாப்பு வாக்கத்தான் போட்டி, மருத்துவ கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.